கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த 8 வருஷத்தில் 7 வருஷத்தில் அவர் யாரையும் சேர்த்ததில்லை. காங்கிரஸ் விசிகாலேருந்தெல்லாம் அவர் சேர்த்ததே கிடையாது. அது சேர்க்குறாருன்னா அது ஒரு மெசேஜ் அது. ஏன்னா அதுக்கு முதல் 4 நாள் முன்னால் அவங்க பொதுக்குழுவில் அவங்க மிக கடுமையாக திமுகவை விமர்சனம் பண்ணி, அரசை அல்ல கட்சியை விமர்சனம் பண்ணி பேசினாங்க. நீங்கள் அரசை விமர்சனம் பண்ணால் அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ சிபிஎம்லாம் வந்து பெரிய அளவில் திமுக அரசை விமர்சனம் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அரசு வேற, நடவடிக்கைகளை அப்படி அரசுன்றது வேற, கட்சி வேற. இவங்க தனிப்பட்ட முறையில் கட்சியை விமர்சனம் பண்ணி பேசினாங்க. வைகோ மொத்தமாக எல்லாரையும் பேச விட்டுட்டு கடைசியாக அது அவங்க சொந்த கருத்து, நான் அதை அங்கீகரிக்கவில்லைனார். அப்படி தான் வழக்கமாக டைலாக் விடுவார் அவர். அப்படி விட்டார். அதுக்கு பதிலடியாக தான் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு முக ஸ்டாலின் அவர்கள் அந்த 3 பேரை மதிமுகவில் சேர்த்தார். நீங்கள் கவனிங்க, இதே அந்த 3 பேர் திருப்பூரில் மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்ததானே. அது ஒரு லோக்கல் மீடியாவில் தினமலரில் 12ஆம் பக்கத்தில் சிங்கிள் கால நியூஸு, தந்தி பேப்பரில் 10ஆம் பக்கத்தில் ஒரு சிங்கிள் கால நியூஸ். பட் அறிவாலயத்தில் ஸ்டாலின் முன்னிலையில் சேர்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் இப்போ இந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு, ஸ்டாலின் திமுக தலைவராக கருணாநிதி மரணத்திற்கு பிறகு வந்த பிறகு இந்த கூட்டணி கட்சி ஒரே கூட்டணியை 3 தேர்தல்களை அவர் சமாளித்து கொண்டு வந்திருக்கிறார். வெற்றிகரமான ஒரு காரியம் அது. யாரையுமே கூட்டணியிலேருந்து அவர் தலைமையில் சேர்த்ததில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸில், லோக்கல் லெவலில் லோ கேடர் யாராவது சேர்ந்துருப்பான். அது வழக்கமானது, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அது 2 கட்சிகளுமே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. Taste the Daily.